இந்தியா கூட கொண்டு வெளிநாடுகளுக்கும் கொண்டு வருகிறாங்க, கொண்டு வருகிறாங்க. அதில் இந்த ப்ரோக்ராம்னால வேலை வாய்ப்பை பெற்ற மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இந்த ப்ராஜெக்ட் ஒரு சிறப்பான ப்ராஜெக்ட் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய விஷயம். அவர்களை கண்டிப்பாக மட்டுமில்லை சரியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு, மன நிறைவா இருக்கு. முத்து நகர் முத்து விழா, நான் ஒரு முத்து. பேர்ல் ஜூபிலி நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஜோ வில்லவராயர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் டாக்டர் அசோகன், பிடிஜி டாக்டர் அசோகன் மற்றும் நான் அவரை நேரில் வந்து சந்தித்து கவர்னர் ஆக வேண்டும் என்ற ஆசையை தெரிவித்த போது மனமுவந்து வரவேற்றார், பாராட்டினார். இன்டர்நேஷனல் அசம்பிளியில் எடுத்த புகைப்படங்களெல்லாம் காட்டி இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, நீங்கள் நிச்சயமாக கவர்னர் ஆகணும் என்றெல்லாம் சொன்னார். அவரை சந்தித்த பிறகு கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த கவர்னர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 10-12 ஆண்டுகள் ஆனது ஒரு விதத்தில் சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். எப்படி என்றால், அப்போ பிஸ்னஸ் ஸ்பீக்கில் நான் இருந்தேன் ஆரம்பத்தில். பின்னால் இப்போ கவர்னர் ஆகும்போது, தாமதமாக கவர்னர் ஆகும்போது என்னுடைய பையன்லாம் பிஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. எங்கள் கம்பெனியோட ஸ்டேட்டஸ் இன்னும் கூடுதலாக இருந்தது. அப்போது ரோட்டரி கவர்னராக நம்ம ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுக்கு காரணம் 10-12 ஆண்டுகள் தாமதமாக வந்ததுதான். அதனால என்னை தாமதமாக வர செய்த மாவட்டம் 3-1 உங்களை சொல்லலாம். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ரைட், ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் பிஸ்னஸ் அது அருமை. இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் ஜோ அண்ணா ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அழகாக ஒரு டிஷர்ட்டில் ஒருத்தர் நடந்து போனார்னா அவர் முதுகில் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படி ஒரு அருமையான டிஷர்ட் தயார் பண்ணி கொடுத்தாங்க. அந்த விதத்தில் ஜோ அண்ணனை ஜெயிச்சது நான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் மனதில் இடம்பெற்றது நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, அந்த டிஷர்ட்டில் ஃப்ரண்ட்ல ஜோ 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 ஜோன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு நம்ம திட்டமெல்லாம் ஜோராக இருந்ததுன்னு ஜோ அண்ணன் சொன்னாரு, நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டிஷர்ட் எனக்கு கிடைக்குமான்னு நண்பர்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக அவர் சொன்னது போல ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த மாதம் யாழ்ப்பாணத்திலே நமது ரயிலா நடக்க இருக்கிறது என்பது இந்த சபையில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ப்ராஜெக்ட் பஞ்ச் என்ற ஒரு ப்ரோக்ராம் நிறைய நடத்தணும். குறிப்பாக விஓசி கல்லூரியில் நிறைய நடத்தணும். ஏஜி பேசும்போது சொன்னார் நினைக்கிறேன். விஓசி கல்லூரியில் அந்த நிகழ்ச்சி நடத்திய பிறகு பிளேஸ்மெண்ட் 2 மடங்காக இருக்கின்றது என்று அந்த நிர்வாகத்தினர் பெருமையோடு சொன்னார்கள். இந்த மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது கவர்னர் ஆனதுனால தான். அதனால் அந்த சபையில் இருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், நீங்களும் வருங்காலத்தில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நிச்சயமாக நீங்கள் கவர்னர் ஆகணும் என்பது என்னுடைய
பணிவான கருத்து. கவர்னர் ஆகலைன்னா இத்தனை காரியங்கள் செய்திருப்போமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் சம்திங் வெரி சாட்டிஸ்ஃபைங். நம்ம டாக்டர் சின்னதுரை அப்துல்லா மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைத்தது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னைக்கு 3-2-1 ஜோனல் லெவலில் கூடுதல் அறிமுகமானவங்க நம்ம டாக்டர் சின்னதுரை அப்துல்லா அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ARRFCR 2 ஆண்டுகள் இருந்தாங்க. இப்போ என் போலியோ கோஆர்டினேட்டராக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சையத் அமால் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஹையர் செகண்டரி ஸ்கூல், சையத் அமால் ஹாஸ்பிட்டல், சையத் அமால் பப்ளிக் ஸ்கூல், பல்லாயிரம் மாணவர்கள் அவரது நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள். என் வசனத்தை அவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு. நான் சொல்லணும்னு வச்சிருந்தேன், இந்த மாதிரி டாக்டர் சின்னதுரை அப்துல்லா இருக்கக்கூடிய ரோட்டரிகளே நானும் இருக்கின்றேன். அது அவருக்கு வாய்ப்பு மதம். அது சரி, ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவர் என் போலியோ கோஆர்டினேட்டராக இருந்த காலகட்டத்தில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சவுத் ஏஷியா லெவலில் டாப் கலெக்ஷன் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். நம்ம கொண்டு வந்த தொகை சென்ற ஆண்டு $2,03,493 நம்ம ஒவ்வொரு ரொட்டேரியன்ட்டையும் கேட்கணும், ஆஸ்க் ஆஸ்க் என்ற மந்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் டாக்டர் சின்னதுரை அப்துல்லா அவர்கள். டாக்டர் சின்னதுரை அப்துல்லா அவர்கள் ஆஸ்க் ஆஸ்க் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் தவறுதலாக AKS என்று புரிந்து கொண்டு AKS ஆகிவிட்டேன். இப்பொழுது நான் அவரிடம் கேட்கின்றேன், AKS விரைவிலே ஆக வேண்டும் என்று. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம பயணியர் மகேஸ்வரன் அண்ணாச்சி AKS ஆகிறதுங்கிற ஒரு வைராகியத்தில் அதை உறுதி செய்திருக்கிறாங்க. நேயமாக ஒரு 3 ஆண்டுகளில் அவங்க AKS ஆவாங்கன்னு நம்புகிறோம். அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் மீரான் கான் சலீம் அவர்களும் அவரது பதவி காலத்தில் AKS ஆகிறார் என்று உறுதியாக எதிர்பார்க்கின்றோம். அந்த வழியில் ஒரு ஃபார்முலா வைக்கலாமே, 3-2-1 நீங்கள் கவர்னரா AKS ஆயிடுங்க. தினேஷ் காந்தி மனதளவில் அவங்க தயாராக ஆகணும். இன்னும் டைம் இருக்கு. ஏன்னா வரிசையாக வழியாக வர்றதுனால நீங்களும் அதை செய்யணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கிறேன். நல்ல சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க பேர்ல் சிட்டி. அதில் குறிப்பாக 100% ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கேம்ப் நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அதுபோல் 2023, தட் இஸ் அக்டோபர் 2023, இப்போ இந்த ஆண்டு ஒரு கார் ரேலி பண்ணியிருக்கிறீங்க. எண்ட் போலியோ நவ் என்ற கார் ரேலி பண்ணியிருக்கிறீங்க. திருநெல்வேலி ஆவிரா சங்க மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்களா? ஆவிரா சங்கத்தோடு இணைந்து நடத்தியிருக்கின்றீர்கள். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என் வாக்கு என் உரிமை என்ற பெயரில் VOC கல்லூரி வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டோட இணைந்து நிறைய விளம்பரம் பண்ணியிருக்கிறீங்க. அதில் ஏதாவது இம்பேக்ட் கிடைச்சதா அப்படிங்கிறத நீங்கள் நான் பேசி முடிச்ச பிறகு பிரசிடென்ட் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். முத்தியாபிள்ளை அவர்கள் தலைவராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தது. ஒரு சமீபத்தில் ஒரு குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸில் 50 கம்ப்யூட்டர்ஸ் கொண்ட லேப் ஒன்று ப்ளஸ் டீச்சர் ட்ரைனிங். இந்த ப்ராஜெக்ட் திருநெல்வேலி வெஸ்ட் கிளப்பில் இருந்து அதை மூட் பண்ணி குளோபல் கிராண்ட் வாங்கியிருக்கிறாங்க. டோட்டல் வேல்யூ 50 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட். இப்போ இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா,
உங்கள் கிளப்ல இருந்து நீங்கள் குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் இந்த வருஷம் தலைவர் அவர்களை அவசியம் நீங்கள் பண்ணணும், வருடா வருடம் நீங்கள் செய்யணும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி நம்ம தலைவரை பற்றி ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லணும். தூத்துக்குடி ஜேகாம் இயக்கம் வந்து எக்ஸ்ட்ராடினரி லீடர் என்று அவரை கௌரவிச்சிருக்காங்க. நம்ம ரைட் சார். அபு தாமஸ் அவரை எல்லாரும் ரொம்ப நெருக்கமாக பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். எப்படி என்றால், ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் நடத்திய ரயிலா நிகழ்ச்சியில் 20 வருஷம் இருக்குமா? 89 எத்தனை வருஷம் ஆச்சு? அம்மாடி. நான் தலைவராக இருக்கும்போது, அவ்வளோ முன்னால தலைவனாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் நடத்திய ரயிலாவில் அப்போ பிடிச்சி டாக்டர் அசோகன், அட்வொகேட் பிரேம்குமார் அவங்கெல்லாம் சூப்பர் ஆக்டிவாக இருந்த காலம். அப்போது அபு வந்து எங்கள் ரயிலா பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து அப்போ ரோட்ராக்ட் இருந்தார். அப்போ சிங்கப்பூர் டூர் கிடையாது, இருந்தால் அவரை அனுப்பியிருப்போம். மிகச்சிறந்த ஒரு ரயிலேறியனாக இருந்தார், திகழ்ந்தார். இன்று வரை நமக்கு வந்து அபுனா அவருக்கு தனியாக இதயத்தில் இடம் உண்டு. அபு, யூ ஆர் ஃபென்டாஸ்டிக். எங்கள் சங்கத்தில் எல்லாருக்கும் அபுவை ரொம்ப நல்லா தெரியும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக, சென்ற ஆண்டு ஒரு சாதனை ஒரு சங்கம் செய்தது. அந்த சங்கம் செய்த அந்த சாதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கின்றேன். ஏனென்றால் இங்கே எல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ் இருக்கிறீங்க. அது என்ன சாதனை என்றால், ஒரே ஒரு சங்கம் நம்ம 321 இருந்து $3,05,000 நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுத்தோம் சென்ற ஆண்டு. உலக அளவில் நமக்கு ரேங்க் கிடைச்சிருக்கு. 37th ரேங்க் இன் த வேர்ல்ட், 14th இன் சவுத் ஏஷியா, 2nd இன் தமிழ்நாடு. அது வேற சங்கம் இல்லை, எந்த சங்கம் இல்லை, நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் தான். நீங்க யோசிக்கலாம், இல்லையா விருதுநகர் சாதனை இங்க வந்து சொல்றீங்கன்னு சொல்லி. அந்த சாதனையை நீங்கள் மிஞ்ச வேண்டும், அந்த ரெக்கார்டை நீங்க பிரேக் பண்ணணும்னு சொல்லி இந்த சபையில நான் அன்போடு நான் கேட்டுக்கிறேன். உங்களால முடியும், கைதட்டி ஆமோதிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க அவசியம் செய்யுங்க. நம்ம ஏகேஎஸ்ன்னு சொல்லி மேடையில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கேட்குறோம். நம்ம பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஜோ அண்ணன் அவர்களும் ஏகேஎஸ் ஆவதை பற்றி ஆலோசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அடையாளமாக இருக்கணும். குறிப்பாக 30 ஆண்டு காலம் நிறைவேறிய இந்த காலகட்டத்தில் உங்கள் முத்து விழா நேரத்தில் நீங்கள் ஏகேஎஸ் ஆக வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் வரணும். ரோட்டரி என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆர்கனைசேஷன். இந்த உலகத்தில் போலியோ என்ற கொடிய நோய் விரட்டியது, கிட்டத்தட்ட விரட்டியாச்சு. இன்னும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் விரட்டப்படும். அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது இன்னொரு 4 வருஷம், அடுத்து இன்னொரு 2-3 வருஷம், மொத்தத்தில் ஒரு 5-6 வருடங்களில் இந்த உலகமே போலியோ ஃப்ரீ என்ற ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு வரும் பொழுது ரோட்டரிக்கு நோபல் பரிசு கிடைக்க இருக்கின்றது என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் சண்முகம் இங்கே வந்திருக்கிறாங்க. டாக்டர் சண்முகம் வந்து அவர்கிட்ட ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. ஏன்னா சிஓஜி தலைவராக 2 ஆண்டுகள் இருந்தாங்க, மிகச்சிறந்த தலைவராக இருந்தாங்க. அவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா, ரொம்ப அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக கூட்டத்தை நடத்துவாங்க. நாங்கள் சிஓஜியில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டும் இல்லை,
அவர் ஒரு நல்ல என்டர்டெய்னர், பிரமாதமாக பாடுவார். இன்னைக்கும் அவர் பாடலை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். டாக்டர் சண்முகம் அவர்களே, தேங்க்யூ வெரி மச். தினேஷ் அவர்களுக்கு ஒரு நன்றி நான் சொல்லணும். நான் எங்கள் வீட்டில் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என் பையன் கேட்டுட்டு இருக்கிறான், இன்னும் தினந்தோறும் என்ன ரோட்டரி, அதான் பதவி காலம் முடிஞ்சிச்சுல அப்படின்ட்டு. இன்னும் நான் தினேஷ் ஒரு பதவியை கொடுத்து என்னை லாக் பண்ணியிருக்கிறாருங்கிறத வீட்டில் சொல்லலை. வீட்டில் கடைசி வரைக்கும் சொல்லாமலே சமாளிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பதவி கொடுத்துருக்கிறார். அவர் பதவி கொடுத்தோன்னா எனக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா, இன்னும் நம்ம ஓடணும், தொடர்ந்து செயல்படணும். இல்லைன்னா ஒரு ரிட்டையர்டு நான் கவனிச்சு முடிஞ்சிச்சுல அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. இல்லை நீங்கள் தொடர்ந்து ஓடணும் என்று சொல்லி அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர், கரெக்டாக சொல்கிறேன், சொல்லி பழகிக்கிறேன், டிஎல்எஃப் என்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கும் தினேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. காந்தி சொன்னார், நீங்கள் மீரான் கான் சலீம் மென்டார்னு உங்களை சொல்கிறாரு, இவர் உங்களை டிஎல்எஃப்னு சொல்கிறாரு, அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து ஓடணும் அப்படின்னு காந்தி அழைத்திருக்கிறார். காந்திக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. என்ன கேரண்டி ஆயிருக்குன்னா, இன்னொரு 3 வருஷத்துக்கு நம்ம ஓட போகிறோம், இன்னொரு 3 வருஷத்துக்கு இளைஞனாக இருக்க போகிறோம் என்பது கேரண்டி ஆயிருக்கு. தேங்க்ஸ் டு ரோட்டரி. அதோட கூட ஓட வேண்டியிருக்கும். ஓகே, கேரக்டர் ஆகணும். அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதில் எவ்வளோ சிரமம் இருக்குங்கிறது மேடையில் இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க தெரியும். ஒரு வேளை ராஸ்கல் இவன் ஜாலியாக இருக்கான், இவனை லாக் பண்ணணும் என்ற திட்டமோ என்னமோ தெரியலை. ஏன்னா நிறைய சிக்கல்கள், குழப்பங்கள். ஒருத்தர் டைரக்டர்ஷிப் பதவி முடிச்ச பிறகு கூட அவர் கோர்ட்டில் கேஸ் இருந்து பதில் வராது போல, அந்த மாதிரி ஒரு சூழல். என்ன வாழ்க. ரொம்ப நேரமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், நண்பர்கள் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க எப்போ முடிப்பார் அப்படின்ட்டு. இந்த சபையில் இருக்கக்கூடிய அருமை நண்பர்கள், நம் சாதனைக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள், குறிப்பாக ஏஎஸ்பி ஆர்மசெல்வன் அவர்களை நான் வணங்குகின்றேன். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்டை அதிகமாக எடுத்து நிகழ்த்திய, இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற, இந்த வருஷமே 3 ப்ராஜெக்ட் பஞ்ச் பண்ணிட்டார் அவர், எங்கள் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் ராதாகிருஷ்ணன் அவர்களை வணங்குகின்றேன். ஜோ பிரகாஷ் எங்களுக்கு பெரிய சப்போர்ட், அவர் தொடர்ந்து எங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் சப்போர்ட் கேட்டு அவரை வணங்குகின்றேன். இது தவிர பாலமுருகன் இஸ் a close associate. தேங்க்யூ வெரி மச் பாலமுருகன். அண்ட் நீங்கள் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அபவுட் லேடி கவர்னன்ஸ். லேடி கவர்னன்ஸ் வரணுமே நம்ம டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பொட்டன்ஷியல் லேடி கவர்னர் இருக்கிறாங்க, எங்க தூத்துக்குடியில் இருக்கிறாங்க, இந்த சபையிலே இருக்கிறாங்க என்று சொன்னார்கள். அது உண்மைதான். அசிஸ்டன்ட் கவர்னர் ட்ரைனிங் செமினார் நடக்கும்போது மிகச் சிறப்பாக பங்கேற்று கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் சொன்ன ஒரே அசிஸ்டன்ட் கவர்னர் அவங்க எதிர்த்தாங்க, ஜனிதா அவர்கள். நிறைய தலைவர்கள், தூத்துக்குடியில் தலைவர்களுக்கு என்ன பஞ்சம், நீங்கள் நிறைய டெவலப் ஆகி வரணும். தம்பி சண்முக நடராஜ் இருக்கிறார், அவர் ஒரு அருமையான காளீஸ்வரி குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் விரைவில் எப்படி நம்ம டாக்டர் சின்னதுரை அப்துல்லா சொன்னார் இல்லையா, போட்டி இல்லாத வரிசையாக கவர்னர் பண்ணணும்னு, அந்த மாதிரி போட்டியே இல்லாத சண்முக நடராஜ் வரணும். சண்முக நடராஜ் இப்போவே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏதாவது சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் தொடர்ந்து செய்யணும். கான்ஃபரன்ஸ் சேர்மன் வேற. வாழ்க. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைவாக அண்ணன் ஜோ அவர்கள் ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து மிகச் சிறப்பாக இந்த முத்து விழா நிறைவேறுகின்றது. ஜோ அண்ணன் அவர்களை வணங்கி அவர் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு நன்றி.
ஓ தேங்க்யூ 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 சார்.